பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். எரேமியா 32:17, மத்தேயு 13:58 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 2 வசனத்தை எடுத்து ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளும், வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனால் முடியாது முடியும். தலைப்பு என்னது? தேவனால் முடியும் முடியாது. எதெல்லாம் முடியாது தேவனால் அப்படின்னு நம்ம எரேமியால வாசிக்கும் போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிரகிக்க கூடாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆனா தேவனால முடியாது அப்படின்னு பைபிள்ல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தேவனால் முடியவே முடியாது, செய்யவே மாட்டார். ஒண்ணு செய்ய மாட்டார், இல்ல முடியாது. 2 விஷயத்தை எடுத்து, ஒண்ணு செய்ய மாட்டார், இன்னொன்னு முடியாது. உங்களுக்கு ஒரு 7 காரியத்தை அதை சொல்றோம், படிச்சு கொள்ளுங்க. முடியவே முடியாது. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கிடுங்க, தப்பா எடுத்துக்கிடாங்க. அதனால நான் சொல்றதுதான் கரெக்ட்னு நீங்க எடுத்துக்கிடாங்க. தேவனுடைய இறக்கம், மனதுருக்கம், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம உணர்றதுக்கும் ஒத்துக்கொள்றதுக்கும் ஒரு 7 விஷயம் முடியாது அப்படிங்கிறதுல தேவனை ஒரு 7 விஷயத்துல கொண்டு வர. தேவனாலே முடியாது. யாரால முடியாது? நம்ம ஊர் பாசை பிடிச்சோன்னா படைச்ச கடவுளாலே என்ன செய்யாது? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 7 விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். தேவனால முடியும் அப்படி ஒரு 7 விஷயத்தை எடுத்து சொல்றோம். அல்லேலூயா. அந்த 7 விஷயமும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தேவனால முடியும், தேவனால முடியும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பக்கம் இதை தியானிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், அதை தியானிக்கும் போது தெய்வ பயத்துக்கு ஏதுவா இருக்கும். அதனால நீங்க பார்த்துக்கிடுங்க. ரைட்டா? ஓகே. இது ரெண்டையும் நீங்க கேட்கும் போது உங்க வளர்ச்சிக்கு தக்க கேட்டுக்கொள்ளுங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றோம், பரலோகத்துக்குரியவங்க பரலோகத்துக்குரிய விதத்துல தியானிக்க கர்த்தர் உதவி செய்யிட்டு, இல்ல அப்படிங்கிறவங்க அதை கனெக்ட் பண்ணி என்ன செய்யுங்க. ஆமா, இல்ல அப்படின்னு உங்களுக்கு மனசு சொல்லிட்டுனா மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துரு. தயவு செய்து உங்களுக்கு அன்பா சொல்றேன். ரைட்? ஓகே. நம்முடைய பிரசங்கத்துல அது வரும். ரைட்? அப்ப இப்போ தேவனால் முடியாது முடியும். தேவனால் தலைப்பு எப்படி போட்டுக்கலாம்? தேவனால் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முடியாது அப்படின்னா அதுல எது முடியாது, எது முடியும் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எது முடியாது, தேவனால் எது முடியாது அப்படின்னு ஒரு 7 கருத்து. முதலாவது, தேவனால் எது முடியாது? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனம் வாசி. தேவனால் எது முடியாது? வாசியா. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவிசுவாசம் அவநம்பிக்கை இருக்குமானா அற்புதம் செய்ய மாட்டார். நல்லா கேட்டுக்கிடுங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றது, இன்க்ளூட் என்ன மாய்ப்பட்ட ஊழியக்காரங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை ரொம்ப கவர்ச்சிகரமா, அதாவது ரொம்ப பிரஸ்தாபமா பேச நாங்க பழகிட்டு இருக்கோம். ரொம்ப பிரஸ்தாபமா நாங்க பேசுறதுக்கு பழகி இருக்கிறோம். ஆனா சொந்த வாழ்க்கையில அவர் அனுபவிக்கிற பகுதி இருக்கான்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருந்துடுங்க. உங்களை லைஃப்ல ரொம்ப கவனமானா ரொம்ப கவனமா இருங்க. நம்ம நல்லா கேட்கறதுனால பேசுறதுனால வியாதியெல்லாம் மாறவே செய்யாது. இன்னைக்கு நம்ம போற கூட்டங்கள் எல்லாம் தெய்வ ஊழியர்கள்ட்ட கேட்போம், மருந்து இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஊழியக்காரங்கள்ட்ட கேட்போம், ஊழியக்காரங்க நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது, ஆராதனை நடத்தும் போது, ஆண்டவர் மருந்து வச்சு சுகமாக்குவார் நீ ஆராதனை நடத்துறீங்களா, பிரசங்கம் பண்றீங்களா? இல்ல ஆண்டவரா இயேசுப்பா மருந்து இல்லாம சுகமாக்குவார் நீ மருந்து இல்லாம தான், அப்ப ஏன் நீங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கல, நீங்க ஏன் ஆஸ்பத்திரி போறீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதனால நான் அப்படி இல்லை, நான் தோற்றாலும் சத்தியத்தை பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லாரு, நானாகிலும் இந்த சத்தியத்துக்கு விரோதமா வந்தா சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதற்கு நம்ம கிருபை பெற்றவளா இருந்தா நலமா இருக்கு. அதனால நான் பேசுறதுதான் சத்தியம் அப்படின்னு நம்பிறாய். இப்ப நம்ம பகுதிக்கு வரும். நம்ம பகுதியில என்ன? அவளுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். யாருடைய அப்பம்? பிள்ளைகளுடைய அப்பம். அதாவது ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கிறது போல தெய்வீக சுகம் என்பது எனக்குரிய அப்பா, குடும்பத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை, நான் எனக்குரிய சொத்து, எனக்கு நான் அனுபவிக்க வேண்டியது தெய்வீக சுகம்.
மருந்து எடுக்க, அதெல்லாம் நமக்கு இரண்டாவது விஷயம். நம்முடைய பகுதிக்குரியதை அப்படி கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லுவோம். ஆகையினால முதலாவது தேவனால முடியாது. அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கையோடு தேவனிடத்துல வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் சுகமாகுமானா ஆகும். வேதத்துல வாசிக்கும் போது எப்பாப்ராத் என்கிற ஒரு தெய்வ ஊழியர் இருந்திருக்கிறார். பிலிப்பியர் 2:27 வாசித்தா, ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் இந்த எப்பாப்ராத் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தது உண்மை. ஆனா வேதம் சொல்லுறது, தேவன் அவருக்கு மாத்திரமல்ல எனக்கும் இறங்கினார்னு சொல்லி பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள். வாசிங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்த போது கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கான்னா இல்ல. ஒரு காலத்துல நாங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியங்களுக்கு போன காலங்கள்லயும் பார்த்தா, பெந்தகோஸ்து சபை என்பது வியாதியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற சபைகளாய் ஊழியங்களாய் இருந்துச்சு. இன்னைக்கு அதை பார்க்கவே முடியல. ஊழியர்களுடைய வாழ்க்கையில அதை பார்க்கறது கஷ்டமா இருக்குது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தா ஆண்டவர் சுகமாக்குறார். உண்மையா சொல்றேன், நீங்க நல்ல மருந்து எடுத்துட்டு ஏசப்பா சுகமாக்குறார்னு சொல்றது பைபிள் படி பொய் சாட்சி. பைபிள் படி பொய் சாட்சி. அல்லேலூயா. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அல்லேலூயா. அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். ஏசப்பாவால சுகம் பெற்றால் மட்டும்தான் அது தெய்வீக சுகம். அதை நீங்க மாற்று கருத்தா எடுக்கவே வேண்டாம். மருத்துவத்தால சுகம் பெற்று தேவன் சுகமாக்கணும் அப்படி பார்த்தா உலகத்துல அது வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லலாம், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு அந்த வேலை தேவன் தந்தார்னா அது இருக்காது. அல்லேலூயா. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு அந்த வேலை தேவன் தந்தார்னா அது கரெக்டா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மைதானே? இப்போ ஒரு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறோம், அந்த வேலை ஆண்டவர் தந்தான்னு சொன்னா அந்த வேலையை ஆண்டவர் தந்தான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவோமானா அது தவறு. அல்லேலூயா. ஆமா, அது மாதிரிதான் இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான். இப்போ வரதட்சணை நிமித்தம் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு கர்த்தர் ஒரு மனைவியை தந்தார்னா அது நல்லா இருக்காது. ஒருத்தங்களுடைய ஏம் வரதட்சணை, ஒருத்தங்களுடைய ஏம் படிப்பு, ஒருத்தங்களுடைய ஏம் அழகு, இதை அடிப்படையா வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் ஆண்டோட சித்தத்தின்படி ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது. இது போலதான் நம்முடைய லைஃப்லையும் கூட மருத்துவம் என்பது வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிச்சுக்கணும். அப்ப அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை இருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய மாட்டார். இந்த எண்ணி முடியாத ஊழியர்கள், எண்ணி முடியாத விசுவாசிகள், ஆண்டவர் நல்லவர், சுகமாக்குறவர், பெரியவர், அற்புதம் செய்கிறவர்னு சொன்னாலும் கூட வாயில வடை சுடுகிறது போலதான் இருக்குதே தவிர சொந்த வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிற பகுதி ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா முடியாது, அவ்வளவுதான். அவங்களுடைய அவிசுவாசத்தினால, அவங்களுடைய அவநம்பிக்கையினால ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத நிலவரத்தில் இருக்கா. முடியாது, தேவனாலே அது முடியாது. பைபிள்ல சொல்லியிருக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆமா, ஆண்டோடைய கிருபை சிறிய உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேலனுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆகையினால முதலாவது குறிப்புல நம்ம தியானிக்கக்கூடிய விஷயம், தேவனால் எது முடியாதுன்னா அவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்கிறவருடைய வாழ்க்கையில். அது ஊழியக்காரங்க, எத்தனை வருஷம் ஊழியக்காரங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஸ்தாபன தலைவரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சபைகளை கட்டி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், எவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கலாம், எவ்வளவோ பெரியவர் அறியப்படுகிறவங்களா இருக்கலாம், அல்லது எவ்வளவோ பெரிய தெய்வீக ஆராதனைகள் நடத்தி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்குமானால் மருந்து இல்லாம ஆண்டவர் அவளை சுகமாக்க மாட்டார், முடியாது. அல்லேலூயா. ரைட். இது உலகத்தாரு கூட ஒருவேளை அரகுர நிலவரத்துல இருந்தா கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துக்குள்ள வந்த பிற்பாடெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்குமானா மனப்பூர்வமா சொல்ல, என் போன்ற ஊழியர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க மாட்டார். ஏன்னா வாயில வடை சுடுகிறது போல விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்பிக்கையை பற்றி பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ முதல் குறிப்புல நம்முடைய வாழ்க்கையில தேவனால் எது முடியாதுன்னா அவிசுவாசம், அவநம்பிக்கை உடையவர்களுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகம் என்று சொன்னது போல மருத்துவம் இல்லாத ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ரைட். எது முடியும் அப்படிங்கிற இடத்துல வரும்போது சிலதை நம்ம சொல்லுவோம், அப்போ நல்லா இருக்கும். ரைட்டா? இப்ப ரெண்டாவது எது முடியாது அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 18:35 வசனத்தையும், மத்தேயு சுவிசேஷம் 18:35 வாசித்தா, மத்தேயு சுவிசேஷம் 6:12 வாசித்தா. மத்தேயு சுவிசேஷம் 18:35 6:12 வாசித்தா. வாசிய.
நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, மன்னிக்காவிட்டால் மன்னிப்பு கிடைக்காது. எது முடியாது? தேவனால மன்னிக்காவிட்டால். நல்லா அழகா சொல்லியிருக்கு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமா, நம்ம மன்னிக்கலன்னா நமக்கு மன்னிப்பு கிடையாது. இங்க 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருத்தனுக்கு மன்னிச்சாங்க, 100 வெள்ளி பணம் பட்ட கடன் பட்டவனுக்கு அவன் மன்னிக்கல. அவன் மன்னிப்பு வாபஸ் வாங்கப்பட்டு அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பு இடத்துல கட்டி போடக்கூடிய இடத்துல ஆயிற்று. மன்னிக்காட்டா மன்னிப்பு கிடைக்காது. தேவனால எது முடியாது? ஆமா, மன்னிப்பு கொடுக்காதவளுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு புருஷன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், மாமியார் மருமக ஒருத்தர் மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும், ஊழியர்கள் விசுவாசிகளை மன்னிக்கணும், விசுவாசிகள் ஊழியர்களை மன்னிக்கணும், மற்ற ஜனங்களை மன்னிக்கக்கூடிய இடம் இருக்கணும். இப்படி ஆண்டோடைய கிருபையினால நம்முடைய லைஃப்ல கர்த்தர் கிருபையாய் ஒருவர் மன்னிக்கக்கூடிய கிருபை உள்ளவர்களாக இருக்கும். மன்னிப்பை கொடுக்காட்டா பரலோகத்துக்கும் போக முடியாது. தேவனும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். மன்னிச்ச பாவத்தை மறுபடியும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இல்ல, நான் ஒரு காலத்துல மன்னிப்பை பெற்றுட்டேன், என் பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க கூட இவன் மன்னிப்பு 10,000 தாலந்து மன்னிப்பு பெற்று போனா, ஆனா இவன் மன்னிக்காததுனால மறுபடியும் அவனை கூப்பிட்டு நான் உனக்கு இறங்கினேன், நீ ஏன் இறங்கலன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்த மன்னிப்பு சான்றிதழ் மறுபடி வாபஸ் வாங்கப்பட்டது. அவனுக்கு கொடுத்த மன்னிப்பு மறுபடி அவனுக்கு மன்னிப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வந்துச்சு. அதனால தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா, ரொம்ப இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். சிலருக்கெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில சில தோல்விகள், பலகீனங்கள் அனுமதிக்கப்படுகிறது, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்காக அனுமதிக்கப்படும். சிலருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணமும் கிடையாது, மன்னிப்பு கொடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. அது ஒரு பீனாரி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் கிடக்கு. அது ஒரு கூட்டத்துக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியுமா தெரியல, அவங்க பிரஸ்டீஜா என்னன்னு தெரியல. சில கூட்டங்கள் எல்லாம் இருக்கு, திருந்தாத கூட்டமா இல்ல திருத்த முடியாத கூட்டமானு தெரியல. இதெல்லாம் ஒரு தத்துவம் போல எடுத்துக்கலாம். திருந்தாத கூட்டம், திருத்த முடியாத கூட்டமா இருக்கும். பைத்தியமும், அதாவது பைத்தியத்துல கூட சில பைத்தியங்கள் சுகமாக்கப்பட முடியாத, அதாவது திருந்தாத பைத்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட பைத்தியங்கள் சிலது இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட பைத்திய கூட்டங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் தெரியாது, மன்னிப்பு கொடுக்கவும் தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுப்பதும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னிப்பு கொடுப்பதும் மன்னிப்பு கேட்பதும், அதுல மன்னிப்பு கொடுப்பதும் கேட்பதும் ரெண்டும் நமக்கு இருக்கணும். முதல்ல கொடுக்க பழகணும். அல்லேலூயா. ஆமால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது வெறும் ஊழியக்காரங்க வாயில வடச்சு விடுறது போல பணம் பொருள் கொடுக்கல, மன்னிப்பை கொடுக்க பழகணும். அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருந்துச்சு. அப்ப மன்னிப்பு கொடுக்கணும், நிபந்தனை கொடுக்கணும். நீங்க என்னைக்காவது பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட போது ஆண்டவர் நிபந்தனையோடு மன்னிச்சாரா? இல்ல. எனக்கு என் வாழ்க்கையில பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட போது நிபந்தனையோடு கர்த்தர் மன்னிச்சதே கிடையாது. அடுத்தவங்களுக்கு மட்டும் நாம நிபந்தனையோடு மன்னிக்கணும். அநேகருடைய வியாதிகளுக்கு பின்னால இருக்கிற ஒரு காரணம் நல்லா புரிஞ்சிடுங்க. மன்னிக்க முடியாத அனுபவம் தான் சிலருடைய வியாதிக்கு காரணம். சிலர் தங்களுடைய சரீரங்கள்ல பலட்சியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவளுடைய சரீரம் பலட்சியப்பட்டுக்கிட்டு இருக்கு. சில வியாதிகள்ல இருந்து சுகமே கிடையாது. ஏன்னா மன்னிப்பு கொடுக்கிற அனுபவம் கிடையாது. நல்ல மன்னிப்பு கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரீரத்தில் நல்ல தெய்வீக சுகம் ஆளுகட்சி ஆரம்பிக்கும். மனதுல நல்ல சமாதான சந்தோஷம் இருக்கும். சிலருக்கெல்லாம் சில காரியம் புரிகிறதே கிடையாது. அவங்களாம் பெரிய அப்படி நினைச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையா ஒரு சில வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் நல்ல தெய்வ கிருபையினால, ஒருவேளை இது நான் சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனம் ஒரு டைம் இருக்கு, நல்லா வாங்குவாங்க, நல்லா கிடைக்கும். இல்ல ஆண்டவர் கொடுப்பார், அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தக்க ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மன்னிப்பு கிடைக்காது. சிலர் மன்னிப்பு கேட்பாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு இருக்கும். இவங்க மன்னிப்பு கேட்கன்னு நினைப்பாங்க, அந்த பக்கத்துல மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்க, அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, கொடூரங்களா இருப்பாங்க. அப்படி சிலருடைய லைஃப்ல சில நாட்களும் காலங்களும் வெயிட்டிங்ல இருக்கு. நீ காத்துருங்க, கர்த்தருடைய கிருபையினால இதே நிலவரத்துல நீடிச்சீங்கன்னா வெகு சீக்கிரமா அது ஒருவேளை இந்த வருஷ கடைசிக்குள்ள கூட உங்க வாழ்க்கையில சேரலாம்.
ரொம்ப ஒன்று நாள் போகும் நீ நினைக்கிறீங்க. ஆகையினால லைஃப்ல ரெண்டாவது, மன்னிப்பை கொடுக்காவிட்டால் மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் சில தவறுகள் செய்தா வரைக்கும் மனசாட்சி வாதிக்கப்படுகிற இடமே இல்லை. ஆமா, சில தவறுன்னு நம்ம செய்த தவறு அல்ல, மன்னிப்பு கொடுக்கலங்கிற தவறு. அல்லேலூயா. ஐயோ, நம்ம அவங்கள்ட்ட ஒப்புரவாகணுமே. ஒரு சகோதரத்துல குறைவு இருக்குமானா நீ ஒப்புரவாயிட்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லியிருக்கு. ஓகோ, நான் பேசுறது நான் செய்தது தவறா இருக்குமோ, அவங்க இல்ல தப்பா புரிஞ்சிட்டாங்களோ, வருத்தத்துக்கு ஏதுவா எடுத்துட்டாங்களோ அப்படின்னா சிலருக்கு உடனே அது தெரியறதே கிடையாது. மனசாட்சியில அது உணர்த்தப்படுகிறதுல அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துக்கு அவங்க வர்றதும் இல்லை. உன் படிப்பு, உன் அழகு, உன் பணம், இங்க அப்படி ஒன்றும் அழகும் கிடையாது, பணமும் கிடையாது, படிப்பும் கிடையாது. உன் படிப்பு புண்ணாக்கு மாதிரி. எனக்கு கணக்கு எடுத்து பார்த்தா அழகுங்கிறது சுத்த வாசவட்டு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது உன் மனசுல, உங்க மனசுகள்ல ஏதாவது இருக்குமானா கூட மார்க்கத்துல ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. ஒண்ணுமே செல்லாத. அதனால நிபந்தனை மன்னிப்பு கொடுத்துடணும். புருஷன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால இதாயிரும். நமக்குள்ள ஆண்டவர் வருத்தப்படுகிற விதத்துல, வேதனைப்படுகிற விதத்துல அவருடைய கிருபை நம்மளை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்னால மன்னிப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. நிபந்தனை மன்னிச்சிடணும். வாழ்க்கையில வேதனை வந்தோடனே நினைச்சிடணும், ஏன் வேதனை, மன்னிப்பு கொடுத்து பாருங்க, அந்த வேதனை காயம் உடனே ஆறிடும். ஆகையினால மன்னிப்பை கொடுக்கலன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை வாபஸ் வாங்கிடுவார், மன்னிக்க மாட்டார். தேவனால் முடியாது. மன்னிப்பை கொடுக்கிறவளுக்கு தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ரைட், ஓகே. முதல்ல நமக்கு மன்னிப்பு தருவாங்க. அந்த மன்னிப்பின் மேன்மை அறிந்து நம்ம மன்னிப்பு கொடுக்காட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு என்ன செய்யும்? வாபஸ் வாங்கப்பட்டுரும். அல்லேலூயா. ஜீவியத்துல சிலருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன குறைவுகள், குற்றங்கள், விலகினங்கள் அனுமதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா நம்முடைய லைஃப்ல மற்றவங்களை மன்னிக்க பழகிறதுக்கு, மன்னிப்பு கொடுப்பதற்காக தான் அனுமதிப்பார். அதெல்லாம் மறந்துட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு எல்லாம் நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையில மன்னிப்பு கொடுக்க நீ இதாகும் போது, தவறும் போது, நீ செய்த எல்லா குற்றங்களுக்கும், நீங்கள் செய்த எல்லா குற்றங்களுக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு மறுக்கப்படும். மன்னிப்பு மறுக்கப்படும் போது சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து அழுகையும் பற்கடிப்பு உள்ளவளாய் மாற்றப்படுவீர்கள். எப்போதும் அழுதுகிட்டு தான் இருக்கணும், சொல்லி அழுதுகிட்டு தான் கிடக்கணும். அல்லேலூயா. 2, 3 தேவனால் முடியாது. எது முடியாது அப்படின்னா ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாஸ்தா. ஏசாயா 66:17 வாஸ்தா வாசிங்க. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும், தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும், பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று. இதை எப்படி எழுதுனா, அப்ப வாசிக்கன்னா, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். அப்படி வாசிங்க, அப்ப நல்லா இருக்கும். நடுவுல உள்ளதெல்லாம் விட்டுருங்க. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் சொல்கிறார். தங்களை தாங்களே, பைபிள்ல நிறைய சன்மார்க்கர்களை குறிச்ச வார்த்தைகள் இருக்குது. சுயநீதி, சுயநீதி. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இறக்கம் சங்கரிச்சு விடுவார்னு சொல்லி இருக்கு. நானே வழி, நானே சத்தியமும், நானே. லேவியராமம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 32வது வசனம் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். வாசிங்க. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஒரு மனிதன் வாழ்க்கையின் பரிசுத்தம் ஆண்டவருடைய இரத்தத்தினால, வசனத்தினால, பரிசுத்தாவியானவரால் உண்டாயிருக்கணும். தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். தங்களுடைய ஜீவியத்துல குடிக்கல, தம் அடிக்கல, தப்பு பண்ணல, விபசாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, நான் யாருக்கு ஒண்ணும் செய்யல அப்படிங்கிறதுனால தங்களை தாங்களே சுயநீதி ஆக்கி கொள்றவங்க எல்லாம் ஆண்டவர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நான் நல்லவனா இருக்கிறேன், நான் என்ன யாருக்கு என்ன தீமை செய்தேன். பைபிள்ல சில வசனம் இருக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். வாசிங்க பார்ப்போம். வேதத்துல வாசிக்கும் போது நீதிமொழியில் 29:27 வாசிங்க. பிரசங்கி 3:17 வாசிங்க. நீதிமொழிகள் 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பான். இங்க சன்மார்க்கன் சுயநீதி உடையவன். இப்ப அடுத்தது வாசித்தீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். சன்மார்க்கன், நான் பாவம் செய்யல, நான் ஒன்னும் தப்பு பண்ணல,
இந்த பரிசேயர் மாதிரி நாங்க அதை செய்யறோம், காணிக்க கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம், நான் என்ன தப்பு பண்ணேன், சிலருக்கு என்ன இதுல அப்படிதான் இருக்கும். சுயநீதி, நான் சரியா தானே செய்தேன், சரியா தானே போனேன், சரியா தானே வந்தேன், நான் சரியா தானே பேசினேன், குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுறேன் பைபிள் எழுதியிருக்கு. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் சுயநீதியை உடையவனாயிராமல். சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுயநீதி, மனைவி பக்கத்துல சில நேரம் சுயநீதி உடையவளா மாற, புருஷன் பக்கத்துல சில நேரம் சுயநீதி உடையவளா ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்வோள் சங்கரிக்கப்படுவாள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21:4 வாசித்து பாருங்க. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால், ஆமா, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால், தெற்கு துவக்கி போதும் சன்மார்க்கன் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. தேவன் உதவி செய்ய மாட்டாரு, ஒரு பாவிக்கு கூட உதவி செய்துவாங்க. இந்த சன்மார்க்கங்கிற நிலவரத்தில் இருக்கிற இந்த சுயநீதி பெருமை உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் உதவி செய்ய முடியாது. இந்த சன்மார்க்கரான அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வகையா ஒரு பெருமைக்காரங்க, ஒரு வகையா எப்படிப்பட்டவங்க, பெருமை உள்ளவங்க, சுயநீதியை உடையவர்கள். பெருமை, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். ஆமா, அந்த பெருமையெல்லாம், அந்த சுயநீதியுடைய பெருமையெல்லாம் இருந்தா ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமா, சுயநீதி, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் கூட்டத்துக்கு போறேன், இது சொன்னது தப்பு இல்ல. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மட்டும் கிடையாது. இந்த அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகம் வந்திருக்காணி பார்க்கணும். நான் குடிக்கிறது இல்லை, நான் தம் அடிக்கிறது இல்லை, நான் அடிதடி போடுறது இல்லை, நான் கெட்ட வழியில நடக்கிறது இல்லை, நல்லதுதான். தேவனால் நாம் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய உணரணும், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், உணர்வுகள், ஆசாபாசங்கள் எல்லா பகுதியில நம்ம உணர்ந்து பார்த்தா எங்கோ சில பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையில சில பலகீனங்கள், குறைவுகள் இருக்கும். அப்ப தேவனால பரிசுத்தமாக்கப்படும். நானே வழி. ஒரு மனுஷன் மரணத்துக்கு பிற்பாடு பரலோகங்கிற இடத்தை அல்லது அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பாவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆகணும். வானத்தின் கீழே பூமியிலே மனுஷ ஜாதிக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் சொன்ன வசனத்தினால் இப்பொழுது சுத்தமானீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் கழுவப்படுகிற அனுபவம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சன்மார்க்கன் என்பதல்ல, தேவனால். நான் பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கிறேன், நான் யாருக்கும் கேடு விளைவிக்கிறது இல்லை. சன்மார்க்கர், உலகத்துல நிறைய சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல நம்ம கிறிஸ்தவர்களை விட, கிறிஸ்தவ ஊழியர்களை விட, பெந்தகோஸ்த ஜனங்கள்னு சொல்றவங்களை விட நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா எனக்கு தெரியாது, முடியாது. அவ்வளவுதான். தேவனால் அவங்களுக்கு எல்லாம் வேற வாழலாம். இப்போ உலக வாழ்க்கை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பிரசங்கம் கிடையாது. ஆமா, உலகம் தான் வாழ்க்கை. உலகத்துல பணம், பொருள், சொத்து, படிப்பு, அழகு, அந்தஸ்து, உலகத்துல பெரியவங்களை அறியப்படுகிறவர்களுக்கு எல்லாம் இந்த பிரசங்கம் கிடையாது. உலகத்துல ஒண்ணுமே போகாது. உலகத்துல இருக்கிற எந்த மகிமையும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. அதான் உண்மை. யாரு பெற்ற பட்டமும், யாரு இருந்த பதவியும், யாரு சேர்த்த சொத்து அவங்க கூட போனதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. தங்கத்தை போட்டு ஒருவள் அடக்கம் கூட பண்ணலாம். போட்ட தங்கம் அந்த குண்டுக்குள்ளதான் இருக்குமே தவிர வெளியே போகாது. ஏன்னா என் பிள்ளை பணக்காரன், என் மகன், எங்க அப்பா பணக்காரன், எங்க அம்மா பணக்காரங்க, எங்களுக்கு தங்கம் பெருசு இல்லைன்னு சொல்லி ஒருவேளை தங்க நகையை அணிவிச்சு கூட அடக்கம் பண்ணலாம். நீ எங்க புதைச்சியோ அந்த இடத்துல அந்த தங்கம் கிடக்க அவங்க எடுத்துட்டு போக முடியாது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒண்ணுமே செய்ய முடியாது. 2 நாளைக்குள்ள இந்த சரீரம் அழுகிருமா. 3 நாள் 4 நாளைக்குள்ள முடியெல்லாம் உளுந்து நகமெல்லாம் இதாயிருமா. 1 வாரத்துக்குள்ள புழு தின்ன ஆரம்பிச்சிருமா. வாடை அடிச்சு அப்படியே ஒரு 15 நாளைக்குள்ள அந்த சரீரம், நம்ம இந்த சரீரம் எல்லாம் உருகிருமா. அப்படியே ஒண்ணுமில்லாம இந்த கூழு மாதிரி, அதாவது வாடையான, நம்ம போட்டு தேய்ச்சி பிறக்கி கிரீமை போட்டு எடுத்து லிப்பாமு பப்பம் அது இதை போட்டு, லிப்டிக்க போட்டு, கூட்டெக்ஸ போட்டு, மற்ற அந்த அது என்ன, இந்த இது என்னதோ ஒண்ணு கிடக்க, அந்த இது மருதோனிய போட்டு
நீ போடுற எந்த டிசைனும் ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய பேர், அங்க பெட்டிக்குள்ள இதாயிரும், டை டிப்பி டிப்பி டப்பி எல்லாம் போயிடும். ஒரு டை அங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க அடிக்காயங்க போடாயங்க, அங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். பெட்டியில வச்ச பிற்பாடு ஒர்க் அவுட் ஆகாது, சரக்கு பிச்சு வாங்கிரும். நீங்களே எழும்பி வந்தாலும் பெட்டிக்கிட்டே இருக்க முடியாது, வாடை தாங்காது. மற்றவங்களுக்கு வாடை தாங்காதுங்கிறது இல்லை. ஒருவேளை அத்த ராத்திரி என்னமாய்ப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உங்களை உயிரோடி, அதாவது உயிரோடினா உங்களை ஆத்மாவை கொண்டு அந்த பக்கத்துல வச்சாங்கன்னா நீங்களே இருந்துவிட மாட்டீங்க, வாடை தாங்கலன்னு. இல்லை, உங்க சரீரம் தான். நீங்க லிப்பாம் போட்ட சரீரம், நீங்க டை அடிச்ச சரீரம், நீங்க கூட்டைக்ஸ் அடிச்ச சரீரம், நீங்க மற்ற அதே மருதாணி அடிச்ச சரீரம், நீங்க நகை போட்ட சரீரம், நீங்க பவுடர் போட்ட சரீரம், நீங்க இது ஐஸ்கிரீம் தின்ன சரீரம்னா நீங்க பெருக்கிருவீங்க. கூட்டு போன நான் தான் நின்றுட்டு அதில் திகைக்கணும், ஆளை காணலேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கவுல் அடிக்கும். நம்ம ஊர் பாசையில சொன்னா பெண வாட அடிக்க ஆரம்பிச்சு. எனக்கெல்லாம் அந்த கிருவை இருந்துன்னா நம்மள சிலர் எல்லாம் கூட்டு செத்த பிற்பாடு பெட்டிக்கிட்ட கொண்டு போய் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் கூட்டுக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு வர விரும்புவேன். இது ஒரு நல்ல கருத்து தான், பேசலாம் போலதான் தெரியுது. மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சன்மார்க்கனுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். சுய நீதி, பெருமை, தான் கிரியைகளை தானே அளவு பார்த்து நான் நல்லா இருக்கிறது போல பேசுவாங்க. நான் அந்த நாட்கள் அதெல்லாம் கவனிப்பேன். சிலர்லாம் வந்து என்கிட்ட பேசும்போது நான் இப்போ மறுத்தெல்லாம் பேச மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். போட்டு அப்படியாவது ஒரு ஆறுதல் இருக்கட்டும். தான் பக்கத்தில் அநீதி இல்லைனியும் தான் செய்கிறதெல்லாம் சரி மாதிரியும் எதிர்முனையில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுறது மாதிரி பேசுவாங்க, சுயநீதியாக பேசுவாங்க. நான் அமைதியாக கேட்பேன், சரி போ கேளு, என்ன செய்ய முடியும், கர்த்தர் உதவி செய்ய முடியாது, பரவாயில்ல, என்ன செய்ய, எனக்கு வேற வழி இல்லை. சொன்னு கேட்க சுயநீதிக்காரங்கள்ட்ட எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த உலகத்துல இருக்கிறதுல சுயநீதிக்காரங்கள்ட்ட போய் பேசி பாருங்க, திருந்தவே மாட்டாங்க. அது ஒரு தீய சக்தி மாதிரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 வேதத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், சரியா? அதாவது 4 தேவன் முடியாது அப்படிங்கிறது எந்த விஷயம்னு பார்த்தா 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 11, 12. 7, 8, 10, 11, 12 வாசியா. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். 10, 11, 12 வாசிங்க. நேரம் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். வாசிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகள். தேவன் சில தீர்ப்பை எழுதின பிற்பாடு அவரே அதை மாற்ற மாட்டார். ரொம்ப கவனமா இருக்கும். சில பாவங்களுக்கு, சில தவறுகளுக்கு சில தண்டனை எழுதிட்டார்னா மாறவே மாறாது. அதனால மாற்றவே முடியாது, அவரே மாற்ற முடியாது. நீங்க எப்படி வேணா இந்த பிரசங்கத்தை எடுத்துடுங்க. தாவீதை குறித்து நல்ல விஷயமா தியானிப்போம். அதுக்கு முன்னால தாவீதுடைய வாழ்க்கையில அவன் செய்த பாவத்தை குறித்து சில டுப்பாக்கூர்கள் மாய் நம்ம ஜீவித்துட்டு டப்பாக்கூர் மாய் வாழலாம்னா நடக்காது, டுப்பாக்கூர் ஆக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமா, இஷ்டத்துக்கெல்லாம் இது செய்திடக்கூடாது. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். லைஃப்ல ரொம்ப கவனமானா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல சும்மாலாம் வாழ்ந்துட்டு அங்க காரியத்தை சாதிச்சிடலாம். ஆமா, கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, வந்தாரு, எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தாவீதை பற்றி பேசும்போது, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தீரவே இல்லை. அன்னைக்கு அவர் விதைச்சு மாற்றவே மாட்டார், முடியாது. தேவன் மாற மாட்டார், தேவனால முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா ஊரெல்லாம் உலகம் எல்லாம் ஜெபம் பண்ணாலும் இஸ்ரவேலின் சமாதானமா வாழ முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அங்க நடந்த சம்பவம் அப்படிதான், காலமா தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த சம்பவத்தோடு கூட சேர்த்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா, 2 ராஜாக்கள் 10:10 வாசித்தா, 2 ராஜாக்கள் 9:8, 2 ராஜாக்கள் 10:10 வாசியா. ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து முடிச்சிட்டார். ஆகாப்
தேவனால முடியாது. ஆகாப் தன்னை தாழ்த்தினா எல்லாம் சரிதான். அவனை முந்தி போட்டு அவங்க சம்பவம் 10:10 வாசித்து பார்த்தீங்கன்னா எலியா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சான். வாசிங்க. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். ஆமா, முடியாது, முடியாது. சில தீர்ப்பை மாத்தி எழுத முடியாது தேவனால, அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்கும்போது நீங்க வாசிக்கும் போது எப்படி தியானிக்கிறீங்கன்னு தெரியல. உங்க ஜீவியங்களை எப்படி தெய்வ பயம் இருக்குன்னு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர்றீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் நிறைய அதிகபட்சமான நாட்கள் ரொம்ப பயப்படுறேன். சிரிக்கிறேன், பேசுறேன். சொந்த வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல இந்த சத்தியங்களை தியானிக்கும் போது என்னுடைய ஜீவியத்தின் குறைவுகளை ஞாபகப்படுத்தி மன்னிக்கப்பட்ட பாவங்களை கூட நினைவுபடுத்தும் போது, தண்டனை வாங்கின பாவங்களை கூட நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். முடியாது, முடியாது. தேவனால முடியாது. தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டு. அப்ப 4வது வேதத்துல வாசிக்கும் போது, அதாவது விதைப்புக்குரிய அறுவடைக்குரிய தீர்ப்பை தேவனை மாற்ற முடியாது. உபாகமம் 34:34 வாசிக்கும் போது, உபாகமம் 34:34 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ முடியாது. கெஞ்சினாலும் சரி முடியாது. மோசே சொன்னாரு, நீ எழுத்தின்படி கானானுக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். முடியாது, தேவனால முடியாது. ஆண்டவர் அவரை குறித்து நிறைய சாட்சி சொல்லி இருக்கிறார். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை எடுக்கும்போது சொல்லும், எழுத்தின்படி முடியல, ஆனா ஸ்பிரிச்சுவலா கானான ஒரு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தார். அல்லேலூயா. முடியாது. பூமியில சில தீர்ப்புகளை எழுதிட்டா அப்புறம் என்ன செய்ய முடியாது? மாற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 5 வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 23:35-39 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 23:35-39 வாசித்தா. நல்லா எழுதுறவங்க எழுதிடுங்க, வீட்டுல போய் நல்லா படிச்சு வச்சுடுங்க மனசுல. வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை ஆண்டவரால் இறங்க முடியாது. நீ தேவனுடைய குமாரனானா இறங்கி வா. முடியாது, முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சி, உங்களை ரட்சி, உங்களை ரட்சி, என்னை ரட்சி. முடியாது. தெய்வ சுத்தத்துக்கு மாறாலாம் தேவன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. காமனா அந்த உலகத்துல சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகளை கத்த வச்சிருக்கார். சூரியன், நட்சத்திரம், சந்திரன், இவைகளுடைய வெளிச்சம், மழை, நீர், இதெல்லாம் பூமியில பொதுவா தேவன் வைத்திருக்கிறார். ஆனா சில விஷயத்துல எல்லாம் தேவன் தம்முடைய சித்தம் இல்லாம இறங்கவே மாட்டார். முடியாது. நீர் இறங்கி வாரும். எவ்வளவு கூட்டத்துல சத்தினாலும் சரி குத்தினாலும் சரி, நீ ஊழ விட்டாலும் இறங்க மாட்டாரு. முடியாது. சிலுவையில இருந்து இறங்கி வாரும். தெய்வ சுத்தத்துக்கு மாறாக செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது சகலத்தையும் செய்ய வல்லவர். பட் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கவனமா இருக்கணும். தெய்வ சித்தத்துக்கு மாறா இது செய்ய முடியாது. சும்மா கொல்லாண்டா குட்டிய போ உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம் இருங்க, 3 நாள் உபவாசம். தெய்வ சித்தத்தை அறிஞ்சு செயல்படணும். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணும் இல்லாம சும்மா அந்த கல்யாணம் காரியங்கள் எல்லாம் சும்மா எங்கேயோ இருந்து யாரோ சம்பந்தம் கொண்டு வந்தாங்க, யாரோ இது செய்தாங்க. சம்பந்தம் கொண்டு வந்தது யாரா இருக்கும்? இங்க எங்கிட்ட சொல்றது ஒரு விதமா இருக்கும், லவ் பண்ண சம்பந்தமா இருக்கும். எங்கள்கிட்ட சொல்லும் போது அம்மா பார்த்தாங்க, அப்ப பார்த்தாங்க, பாட்டி பார்த்தாங்க, தாத்தை பார்த்தாங்க, சித்தி பார்த்தாங்க, சித்தப்பை பார்த்தாங்க, பெய்யம்மா பார்த்தாங்க, பெய்யப்ப பார்த்தாங்க, இந்த பெய்யப்ப பார்த்தாங்க. இதெல்லாம் இருக்காது. என்கிட்ட நீ சொல்றதுனால உன்னை நீதிமான் கிடையாது. நாள் பட அதாவது தானா வந்துடும். மலிஞ்சா சந்தைக்கு வர வேண்டிய மாதிரி. நல்ல கவனமா இருக்கணும். என்கிட்ட சொல்லி ஜபாபுரத்தை சொல்லிச்சா இதாயிரம் அப்படியெல்லாம் நினைக்காது. என்னைக்குனாலும் ஒரு நாள் ஜபாபுரதற்கும் தெரியக்கூடிய இடத்துல வரணும். என்னதான் மூடி போட்டு எப்படிதான் இது செய்தாலும் சரி. ஆமா, என்னைக்கு எப்படி மூடி போட்டாலும் சரி ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். அல்லேலூயா. வெளிப்படாத ரகசியமே இல்லைன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. ஒரு நாள் வெளியே வந்துடும், எந்த விஷயமானாலும் சரி. ஆமா,
தெய்வ சுத்தம் இல்லாம கவனமா இருந்துடும். இந்த விஷயத்துல ஆண்டவர் இறங்கி வரவே மாட்டார். சிலுவையில இருந்து இறங்கி வரமாட்டாரு. நீ ஊழியக்காரங்க விசுவாசிகள் கடந்து உள்ளாண்டோ குட்டியா போ, கவனமா இருங்க. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர். அல்லேலூயா. தம்முடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறவர். புத்தக சுருள்ல என்ன சொல்லியிருக்கோ அது போலவே தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். 6 வேதத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தார். அப்போஸ்தலர் 13:22 வாசித்தா. தேவனால முடியாது அப்படிங்கிறதுல 6வது விஷயம் வாசியா. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. ஆமா, போதும். ஆண்டவர் ஒன்ஸ் தள்ளிட்டார்னா சில நேரம் முடியாது, சில நேரம்ல முடியாது. அவ்வளவுதான். சவுலை தள்ளிட்டாரு. திருப்பி அவன் தேடினான், பிறக்குனான், போனான், வந்தான், மூச்சியே கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் இப்ப சொல்லுவாங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலையும் வருவோம், அதுக்கு தான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டிலையும் வருவோம், அதுக்கு தான் சொல்றேன். தள்ளிட்டார்னா ஒண்ணும் முடியாது. எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா. எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தா. வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசியா. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, வாசியா. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவதை அறிவீர்கள். சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். திருப்பி அவன் மனமாறுதலை காண விரும்பினான். அழுதான், கெஞ்சினா, முடியாது. தேவனால முடியாது. அவன் அங்கீகரிக்க முடியாது. தள்ளிட்டாரு, புறக்கணித்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம். தான் முடியாது. தேவனால சவுலை தள்ளினாங்க, திருப்பி அவனை ராஜாவை அங்கீகரிக்க முடியல. ஏசாவை தள்ளினாங்க, திருப்பி அங்கீகரிக்க முடியல. வேதத்துல வாசிக்கும் போது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 22 வாசித்தா. எண்ணாகமம் 14:22 வாசித்தா. வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். 10 முறை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை தருணங்கள் வாய்ப்புகளை தவற விட்டுட்டு அப்புறம் வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன பெரிய ஜெபா பிரதர் பிரசங்கம், என்ன பெரிய உபதேசம், என்ன பெரிய சத்தியம். ஆமா, என்ன பெருசு. உன்னை மட்டும் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்க சில ஊழியர்களுடைய குடும்பங்களை பார்த்து ஏமாந்துறாங்க. மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு சொல்றோம், ஏமாந்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய 160 ஊழியக்காரங்க, பிரபலமான ஊழியக்காரங்க நீங்க பரலோகத்தில் போனா பார்க்கவே முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருந்துருங்க. நீங்க நினைக்கிற போலாம் வாழ்ந்துட்டு நினைக்கிற போலாம் போயிடலாம். அந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க, அவங்க மனைவி இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க எல்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கலையா, தெய்வ சமூகம் இல்லையா, அந்த ஊழியக்காரெல்லாம் டை அடிச்சுட்டு ஆண்டவருக்கு செயல்படலையா, கிரியை செய்யலையா, ஏமாந்து போயிடறாங்கம்மா. மனத்தாழ்மையா சொல்லு, ரொம்ப கவனமா இருங்க. தவணைகளையும் தருணங்களையும் வாய்ப்புகளையும் தவற விட்டுக்கிட்டு ஆண்டவர் இறக்கம் செய்வாரானா முடியாது. 7 இது ரொம்ப நல்லா இருக்கு. முடியாதுங்கிறதுல மிக முக்கியமான விஷயம் இதான். இது 7வது குறிப்பு. ஆனா நமக்கு இந்த பிரசங்க குறிப்பு கிடைச்ச போது முதல் குறிப்பா எழுதி வச்சிருந்தோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22, 23, 26. லூக்கா சுவிசேஷம் 12, 16, 22, 23, 26. லூக்கா சுவிசேஷம் 16, 22, 23, 26. வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 26வது வசனம் வாசிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும். ஆமா, செத்த பிற்பாடு பாதாளத்துக்கு நரகத்துக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போகலான்னா அதை செய்ய மாட்டார். முடியாது. தேவனால என்ன செய்ய முடியாது? கொல்லாண்டோ குட்டியோ போன்னு சொல்லி எந்த விதத்துல சத்தம் போட்டாலும் எப்படி கூப்பாடு போட்டாலும் நரகத்துல இருந்து பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பரலோகத்துல இருந்து ஒரு மனுஷன் நரகத்துக்கு போக முடியாது. எங்க அப்பா அங்க கீழே கிடக்காரு, எங்க அம்மா கீழே கிடக்குறாங்க, என் பிள்ளை கீழே கிடக்குறாங்க. ஐயோ, எங்க அம்மா மேல இருக்கிறாங்க, எங்க அப்பா மேல இருக்க, என் பிள்ளை மேல இருக்குது, எங்க ஊழியக்காரங்க மேல இருக்கேன், விசுவாசி நடக்க முடியாது. தேவனால் முடியாது. தேவனால் நரகத்துக்கு போன பிற்பாடு ஐயோ என் புருஷன் மேல இருக்காரு, அவரை கொடுமைப்படுத்தி நான் நரகத்துக்கு வந்துட்டேன், ஏங்க எப்பா, சிலர் ரொம்ப அன்பா இருந்தா அப்பா அப்படிம்பாங்க.
நார்மலா இருந்தா எங்க அப்படிம்பாங்க. தீர மோசமா இருந்தா முறைச்சு பார்த்துட்டு வாரும். அதுலயே மோசமா இருந்தா எப்படி சொல்றது, வா போவோம் வண்டி எடு அப்படிம்பாங்க. இல்லைன்னா அப்பா போலாமா, எங்க போமா போமாங்க. நடுத்தரமான ஒரு 60% அன்புல இருந்தாச்சுன்னா இன்னைக்கு பொருட்காட்சி போவாமாங்க. இல்ல எப்பா நம்ம இந்த வாரம் பொருட்காட்சி போலாமாப்பா. இல்லைன்னா சொல்லுது உங்க அப்பாவை கூப்பிடு, உங்க அப்பாட்ட சொல்லு. ஆமா, அவர்கிட்ட சொல்லு. அங்க இருந்து சொல்லதே அப்படிதான் இருக்கும். உங்க அப்பா உங்க 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 குடும்ப வீடுகளுக்குன்னா போவார், நான் சொல்லி கேட்க மாட்டார். போ 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 உங்க அப்பாட்ட போ அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆட்கள் இதெல்லாம் ரொம்ப டோனெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும். எனக்கு நான் இதை ரொம்ப ரசிப்பேன். சிலர் அந்த அப்பா அப்பா ஆமா இதுல சிலர் அப்பா பாப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பா போமா கொண்டு விட்டுறீங்களாப்பா அப்படிம்பாங்க. எங்க வாங்க அப்படின்னா 60%, அதுவும் கொஞ்சம் கூடுதல் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டுனா அந்த வார்த்தை எங்க வாங்க அப்படிம்பாங்க. அப்ப நினைச்சுக்கணும் ஜஸ்ட் பாஸ்ல அவர் இருக்காரு, அவருக்கு மேல இருக்கிற மரியாதை ஜஸ்ட் பாஸ்ல இருக்குன்னு சொல்லி. அதுக்கு கீழே 30-25 இருக்குன்னா வாரும் அங்கே சொன்னா கேட்க மாட்டேங்கிறீரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நினைச்சிடும் இது 25 மார்க்ல இருக்கு. அதுக்கு கீழே உள்ளதுக்கு நிறைய பாஷை இருக்கு, அதை நம்ம சொல்லக்கூடாது. அவரை வர சொல்லல, போய் அவரை வர சொல்ல வர மாட்டேங்கிறான், வர சொல்லல, அங்கே நின்றுட்டு இருப்பார். நான் புறப்பட்டாச்சுன்னா அவர் வரல, உங்க அப்பனை வர சொல்லல அப்படின்னா இதெல்லாம் அதுக்கு கீழே. அதாவது 25 கீழே 15, 10, 5 இந்த மார்க்கில் உள்ள மரியாதையில் உள்ளதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கும். 7 பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் கொஞ்சம் ரசனையான பேச்சா இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில ஆண்கள் எல்லாம் மௌனமாட்டே முகத்துல ஒரு சிரிப்பை காட்டுறாங்க. எப்படி உங்களுக்கு இது தெரியும், இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி. அதான் நீங்க சிரிக்கிற வலது பக்கம் இருக்கிறவங்க சிரிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சி நான் போக்குல சொல்லிக்கிட்டே இருக்கு. ரைட், வருவோம். என்ன இருக்கு இதுல நிறைய பேசினா நல்லா இருக்காது, போதும். இப்ப 7 முடியாது, தேவனால 7 காரியம் முடியாது. 1, அவிசுவாசம் அவநம்பிக்கை இருக்கிறவங்கள ஆண்டவரால சுகப்படுத்த முடியாது. 2, மன்னிப்பு கொடுக்காவிட்டா மன்னிப்பு தரமாட்டார், முடியாது. 3, தங்களை தாங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிற சன்மார்களாய் ஜீவிக்கிறவர்களை தேவன் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது, சங்கரிச்சிருவார், அவங்களுக்கு இறக்கம் செய்வார். அப்படி சுயநீதி உடையவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். ரைட்டா, பெருமை இதெல்லாம் அதான் அந்த சுயநீதிக்குள்ளது. 4, அறுவடை, விதைச்ச தீர்ப்பு, சில விதைச்சதுக்கு உள்ள தீர்ப்பை மாற்றி எழுத மாட்டார், முடியாது. 5, தேவன் தம்முடைய சித்தம் இல்லாம கீழே இறங்கி என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். நீ என்ன கூப்பாடு போட்டாலும் அவருடைய சித்தத்தின்படிதான். 6, தருணங்களை வாய்ப்புகளை தவற விட்டவர்களுக்கு மறுபடி வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கொடுப்பாரா எனக்கு தெரியாது, முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய பகுதி. 7, ஆமா, நரகத்துக்கு போனவன் பரலோகத்துக்கும், பரலோகத்துக்கு போனவன் நரகத்துக்கும் தேவனால் முடியாது. நரகத்திலிருந்து கூப்பிடுறாங்க, ஆண்டவரே இனி நான் பரலோகத்துக்கு வந்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்க, இனி தப்பு மாட்டேன் ஆண்டவரே, ஏச மாட்டேன் ஆண்டவரே, நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, இனி நகை கடைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, கொலுசு வாங்க மாட்டேன் ஆண்டவரே, அந்த மோதிரம் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி டை அடிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீ எல்லாம் அங்கேயே அடிச்சுக்க, அங்கே உள்ள கடைக்காரன்லாம் அங்கதான் இருக்கான், நீ வாங்கி எல்லாம் என்ன செய்ய போட்டுக்கு அடிச்சு, எல்லாம் ஏறக்குறைய பூமியில இருக்கிற பெரிய பெரிய நகை கடைக்காரன்லாம் வாங்க கூட தான் இருக்கிறான், அங்கே வாங்க, அங்கே அடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேணாலும் என்ன செய், போட்டுக்க, வாங்கிக்க, அடிச்சுக்க. காலில் நீ என்ன செய், இது வரைக்கும் கொலுசு மாதிரி முத்து உள்ள கால், இது தங்கத்துல போடல, இனி நீ இது நரகத்துல பொறுத்த வரைக்கும் கொலுசு முத்து வச்சே போடு, தங்க கொலுசுலே போட்டுட்டு சிக்கி நீ நட. பிள்ளைக்கு நல்ல முறையில பெரிய சிலுவையா டாலர்ல செய்து போடு. எது செயின் சின்னதா போட்டா இதா இருக்கும், கிறிஸ்தவங்கிறதுக்கு சின்னதா செய்து போட்டா நீ சபைக்கு போகும்போது இப்ப என்ன செய், பெருசா செய்து போடு. அங்கதான் இருக்கிறான் எல்லாம் நகை கடைக்காரன், நல்லா போடு. இங்க இருந்து அங்க வர முடியாது, அங்க இருந்து இங்க என்ன செய்ய முடியாது, என்னால் அதை என்ன செய்ய முடியாது,
செய்ய என்னால் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கீழே கடந்து நீங்க நல்லா ஜோம் பண்ணிடுங்க. ரைட் ஆச்சா? உங்களை சொல்லக்கூடாது, இல்ல நம்ம நம்ம என்ன செய்த வேண்டியதான், ஜோம் பண்ணிடான். இப்போ எது முடியும், தேவனுக்கு எது முடியும், அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. என்ன நமக்கு தேவை அதான் முக்கியம். சரியா? இப்ப இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு இப்ப கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கு. இப்ப இது கேட்ட உடனே நம்ம ஆட்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். எது முடியும், அப்படியா? இவ்வளவு நேரம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருந்ததெல்லாம் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிடும். எது முடியும் ஆண்டவருக்கு அப்படின்னா, முதல்ல என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லலாம், கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லிட்டு, தேவன் ஒப்பு கொடுத்தா விற்று போட்டான்னு நியாயாதிபதிகளே நிறைய வசனம் இருக்கு. அப்படி தேவன் சில நேரம் ஒப்பு கொடுத்தார் விற்று போட்டான்னு சொல்லி சில நேரம் சிலருக்கு சில தண்டனைகளை கொடுத்த பிற்பாடும் தாங்கள் இருக்கிற நிலைமையில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவளை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. இப்ப முதல்ல எது முடியும்னா, விளக்கத்தை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள போறேன். உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள், உங்களுடைய வாழ்க்கையில தேவனே சில தண்டனைகளை தந்திருந்தாலும் நீங்க இருக்கிற நிலவரத்துல இருந்து மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவரை நோக்கி முறையிட்டால், தேவனுடைய உதவியை நாடுனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. சரி, இப்ப வசனத்தை எடுப்போம். அப்படி கொஞ்சம் அப்படியே கிராஜுவலா ஒவ்வொன்னா போகும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படியாய் காலேபின் தம்பியான கேனேசுடைய குமாரனாகிய ஒத்தேனியேலை என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழுப்பினார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா தேவனால முடியும். தப்பு பண்ணும் போது சின்ன சிக்ஷைகள், தண்டனைகள், சின்ன இல்ல பெரிய சிக்ஷை, 8 வருஷம் பயங்கர வேதனை. ஆனா அவங்க கூப்பிட்ட போது கர்த்தர் அவங்களை என்ன செய்தாரா? இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒருவேளை கடந்த காலங்கள்ல அல்லது நிகழ்காலங்கள்ல நீங்க இந்த நிலவரத்துல இருப்பீர்களானால், கடந்த காலங்கள்ல நீங்க செய்த சின்ன குறைவுகள், குற்றங்கள், பலகீன நிமித்தமாக தேவன் சின்ன சின்ன வியாதிகளோ பலகீனங்களோ தண்டனைகளுக்கோ உங்களை ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் இருக்கிற நிலவரத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வாய்ப்பை ஏற்படுத்துவார். நிறைய வசனம் இருக்கு, ஒன்னொன்னா வாசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தார். நியாயாதிபதிகள் 2:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் எனும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பிரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்ப நிறைய வசனம் இருக்கு நியாயாதிபதிகள்ல, நிறைய வசனம். இப்படி அநேக வசனங்களை நம்ம எடுக்க முடியும். அப்ப முதல் குறிப்புல தேவனால எது முடியும்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம், சிறையிருப்பு, விற்று போடப்பட்ட அனுபவம், ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து இன்னும் சுருக்கமாய் தேவனுடைய பட்சத்திலிருந்து, தேவனுடைய நிலவரத்திலிருந்து சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான, நெருக்கமான, வேதனையான, அப்படிப்பட்ட புலம்பான சூழ்நிலைகளிலிருந்து ஒரு மனிதனை தேவனால் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்து இருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, கடந்த கால வாழ்க்கை நிமித்தமாக ஒருவேளை தேவனே உன்னை சில விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்து விற்று போட்ட நிலவரத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரி, நீங்கள் உங்களுடைய குடும்பமும் இஸ்ரவேல் ஜனத்தை போல இருப்பீர்களானால் கால வேளையில கர்த்தர் சொல்ல, என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், நானே கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம். இருக்கிற நிலவரத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்புவார், ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வேதத்தின்படி பார்ப்போம் என்று சொன்னார். யாரும் எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை ஆண்டவருக்கு. ஆண்டவர் நினைச்சா அவரே அவருக்காக கிரியை செய்ய முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 3, 4, 6, 9, 11 இந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க.
பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. நம்ம அப்படியே விளக்கிட்டு போவோம், டைம் ஆகுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா போயிடும். என்ன 1 சாமுவேல் புத்தகத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு பெலிஸ்தர் கொண்டு போய் தாகோன் அவங்க என்ன சொல்லலாம், அவங்க கடவுளுக்கு கோயில்ல கொண்டு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். காலையில் எழுப்பி பார்த்தா தாகோன் பொத்துணி கிடக்கும். மறுநாளும் தாகனை தூக்கி நிறுத்தினாங்க, எல்லாம் துண்டு துண்டா உடஞ்சி கிடக்கு. பெட்டியை எடுக்க ஆளு கிடையாது, பெட்டியை பாதுகாக்க ஆளு கிடையாது. தேவனுக்கு முடியும். சாதாரண ஒரு பெட்டி தான். பெலிஸ்தீர் அப்படிதான் நினைச்சாங்க, பெட்டின்னு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா அந்த பெட்டிக்காக தேவனே யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. தேவனால முடியும். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது சில யுத்தங்கள் எல்லாம் மனித சக்தியை செயல்படல, ஒரு விதமான யுத்த இறைச்சலை கர்த்தர் உண்டு பண்ண ராஜாக்கள் ஓடி போயிருக்கிறாங்க. ஒரு விதத்துல சொன்னா ஒரு தடவை தண்ணி புறப்பட்டு வந்துட்டு அந்த தண்ணியில அதை என்ன சொல்லலாம், சூரியனுடைய கதிர் பட்டுச்சு, அது ரத்தம் போல தெரிஞ்சு அந்த 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 எதிரிகள் எல்லாம் வந்தாங்க, அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த குளவிகள் இருக்குல்ல, அந்த குளவிகளை அனுப்பி ஒரு இராணுவத்தை ஜெயிக்க வச்சிருக்கிறார். வானத்திலிருந்து கல்ல போட்டு சிலர் அழிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்துல வாத்து பார்க்கும்போது தேவனால் முடியும். சில ராஜாக்களுக்கு சில சொப்பனங்களை கொடுத்து பெரிய பயத்துக்குரியவளா மாறி இருக்கிறாங்க. ஒரு கையுறுப்பு தோன்றி அவனுக்கு புரியாத ஒரு பாஷை எழுதிட்டு போயிட்டு அந்த ராத்திரியில் சாகக்கூடிய நிலவரத்தில் ஆயிற்று. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு எந்த மனுஷன் செயல்பட்டு தான் ஆகணுமா? வேண்டாம். தேவனா எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனால முடியும். நீங்கள் நான் இல்லாட்டாலும் தேவனாய் செயல்பட முடியும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி யாரும் கொண்டு வர விரும்பல, தேவனை அங்கிருந்து கொண்டு வர அவ்வளவுதான் வேலை செய்தார். வசனத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா மூல வியாதியினால வாதிக்கப்பட்டாங்களாம். பெலிஸ்தியர் பயந்து 2 பசு மாடை பிடிச்சி வண்டி மாடை ரெடி பண்ணி அனுப்புனாங்க. கரெக்டா நின்னுச்சு. தேவனால முடியும். ஒரு ஆடு மாடு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கரெக்டா இஸ்ரவேலரின் எல்லைக்கு வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, தேவன் நினைச்சா எப்படி வேணாலும் செய்ய முடியும். எனக்கு கேட்க யாருமே இல்லை, அவரு அல்லாத, அவரு பிச்சைக்காரி, எனக்கு ஆளா இருக்குது. இந்த இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேவனுக்கு நியாயம் கேட்கறதுக்கு, நியாயம் செய்யறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு எந்த மனுஷனும் வேண்டியதில்லை. அல்லேலூயா. அவரே செய்வார். தேவனால முடியும். ஆமா, அவர் இறங்குனா, அவர் கிரியை செய்யலாம். அவ்வளவுதான். ஒரு நினைக்கிறது போல சிருஷ்டியே வேலை செய்யும். காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போது கூட குளவிகளை அனுப்பி யுத்தத்தை ஜெயிக்க வச்சிருக்கிறார். வானத்திலிருந்து கல்ல போட ஆரம்பிச்சுட்டானா மனுஷன் செத்தான். அல்லேலூயா. அங்க போய் வானத்துல போய் கல்லு மனுஷன் எடுத்துக்கிட்டு தான் அவன் எடுப்பான். அல்லேலூயா. தேவனால முடியும். தேவன் தன்னில் தான் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் செயல்பட ஆரம்பித்தால் மனித சக்தி ஒன்று தேவை என்பதே இல்லை. தேவனாய் செயல்படும் போது இந்த பூமியில எந்த செயலையும் தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? மைனஸ் கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், பிளஸ்ல வரும்போது எந்த நிலவரத்தில இருந்து ஒரு மனிதனை அவர் விடுதலையாக்க முடியும். எந்த நிலவரத்திலும் தேவனாய் மனிதர்களுடைய சகாயம், மனித சக்தியே தேவைப்படாம தேவன் செய்ய முடியும். அல்லேலூயா. 3 தேவனால் முடியும். தேவனால எது முடியும்? எல்லாம் நல்ல கலகலப்பா ஆயிட்டாங்க. இப்போ முடியாதுங்கும் போது எல்லாம் இப்படி முறைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ முடியுங்கிற 2 பாயிண்ட்ல இப்படி இருக்கு. என்ன 4 5 பாயிண்ட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, முடியாதுன்னு பேசுறது பெரிய விஷயம் இல்லை. மைனஸ் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு, முடியுங்கிறது நம்ம பூஸ்ட் பண்ணப்படுறதுக்கு. அல்லேலூயா. நம்முடைய தேவனால் என்ன முடியும்? அல்லேலூயா. ரைட். வருஷப்படுத்தின 3வது நல்லா கவனிச்சிடுங்க. முதல் குறிப்புல சொன்ன தேவனால முடியாது. அவிசுவாசம், அவநம்பிக்கை, அதைரியம் உள்ளவங்களை சுகமாக்க முடியாது. ஆனா 3வது குறிப்புல வரைக்கும் தேவனால முடியும். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
11 13 வரைக்கும் வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனால முடியும். மூன்றாவது, 18 வருஷம் நிமிர முடியாத கூனி கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில தேவன் மேல இப்படி தேவனால் முடியுங்கிற நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறேன். எத்தனை வருஷம் வியாதியினால கர்த்தரால சுகமாக்க முடியும். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மருத்துவமனைக்கே பணம் செலவழிச்சிட்டு இருந்தா. கர்த்தர் அவளை சுகமாக்கினா. தொட்டால் சுகமாக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. 12 வருஷம் நீ ஆஸ்பத்திரி போன ஆட்களா இருக்கலாம், மருத்துவமனைக்கு போனவங்களா இருக்கலாம். இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க, அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை கர்த்தர் விடுதலை ஆக்கினது போல என்ன சுகமாக்க முடியும். அல்லேலூயா. தொட்டால் சுகமானால். அல்லேலூயா. சுகர் வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆக்க முடியும். பிரஷர் வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆக்க முடியும். கொலஸ்ட்ரால் வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆக்க முடியும். கிட்னி பாதிக்கப்பட்ட வியாதியிலிருந்து சாகு வரைக்கும் நான் சுகமாய் வாழ வைக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்த 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதியஸ்தன். எத்தனை வருஷம் வியாதியஸ்தன்? 38 வருஷம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 40 வருஷம் சப்பானி. தேவனால முடியும். செத்தவங்களை யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல செத்து 4 நாள் ஆனவன் லாசருவே வெளியே வா வந்தான். அல்லேலூயா. கேட்க இனிமையா தான் இருக்குது, ஸ்வீட்டா இருக்குது, பட் லைஃப்ல நடக்க மாட்டேங்க. அப்போ உடனே முதல் பாட்டுல போயிடணும். முடியாதுங்கிற பாட்டு போயிடும். முடியும். அல்லேலூயா. காத்திருக்கணுங்க. சில தெய்வீக சுகத்தின் அனுபவத்துக்கெல்லாம் காத்திருக்கணும். வெயிட். 18 வருஷம் வெயிட் பண்ண நாள் எவ்வளவு? 18 வருஷம். அவ கூனியான காலத்துல இருந்து எத்தனையோ பேர் 18 வருஷத்துக்குள்ள செத்து போயிருக்கலாம். அவ வயசுல உள்ளவங்க செத்துருக்கலாம், அவங்க வயசு கீழே உள்ளவங்க செத்துருக்கலாம், அவளோட பலசாலிகள் எத்தனை பேர் செத்திருக்கலாம். 18 வருஷம் கூனிய கர்த்தர் உயிரோடு பாதுகாத்த சுகத்தை கொடுத்தா. தேவனால முடியும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. 12 வருஷம் பெரும்பாடுனா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த 12 வருஷம் பெரும்பாடுகள் மத்தியில் அவ சாகாம கர்த்தர் அவளை பாதுகாத்து அன்றைக்கு வந்து அவ தொட்ட போது அவளுக்கு சுகம் கிடைத்தது. 38 வருஷம் வியாதியஸ்திரீ எப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா. தேவனால முடியும். எத்தனை வருஷம் வியாதி, எப்படிப்பட்ட வியாதி, சரீரத்தில் எவ்வளவு பெரிய பலகீனம் இருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தரால சுகமாக்க முடியும். அல்லேலூயா. நாகமாண்டிய சரீரம் சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறிற்று. அப்ப மூன்றாவது முடியும் தேவனால. எத்தனை வருஷம், எப்படிப்பட்ட எந்த வியாதியும் கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும். செத்தவங்களையும் கர்த்தர் உயிரோடு எடுக்க முடியும். சரீரத்துல செத்து போன அவயங்களை கூட கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவது. 4 தேவனால் முடியும். எது முடியும்? ஆதியாகமம் 27 37 24 27 வாஸ்தா. ஆதியா 37 24 27 வாஸ்தா. வாசியா. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. 27 அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமா இருக்கிறானே என்றார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 19:10 எல்லா வசனத்தையும் வாசிங்க. 1 சாமுவேல் 18 11 19 10 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். வாசிங்க. அடுத்தது 19:10 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு குழியில போடப்பட்டான், விற்கப்பட்டான். தாவீத பக்கத்துல இருந்து ஈட்டி எடுத்து எறிகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த சம்பவத்தின்படி கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காய், கர்த்தரால முடியும்? எத்தனை பேர், எப்படிப்பட்ட கூட்டம், உன் பக்கம் 1000 பேர், உன் வலது புறத்துல 10000 பேர் விழுந்தாலும் சரி, என்ன அணுகவே அணுகாது. அல்லேலூயா. ஆமா,
உங்களை குறிச்சு தேவன் ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களை குறிச்சு தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தா அந்த திட்டத்துக்கு மாறா எத்தனை வல்லமை எப்படி போராடினாலும் சரி ஒருத்தரால் ஒண்ணும் செய்ய முடியாது. தேவனால முடியும். உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனால முடியும். அல்லேலூயா. ஆமா. யோசேப்ப குழியில போட்டா என்ன, வித்து போட்டா என்ன, தாவீதுக்கு விரோதமா எத்தனை ஈட்டி எறிஞ்சா என்ன, யாரு என்ன செய்தா என்ன. சங்கீதம் 18:1 தலைப்பு வாசிக்கும் போது தாவீதின் சகல சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்த போது, வாசிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முடியும். யோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசித்துட்டு 42 10-12 வாசித்தா. யோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 42 10-12 வாசித்தா. வாசிய அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 42 10-12 கடைசி வசனம் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 42-12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் மூன்றாவது நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு விரோதமா எந்த வல்லமைகள் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நமக்கு விரோதமா இருக்கிற எந்த வல்லமை மேற்கொள்ள முடியாது. நிறைய சொல்லலாம். எஸ்தரின் காலத்துல யூதர்களுக்கு விரோதமா வந்த போது தாவீது, சாத்ராக், மேஷாக் இவங்களுக்கெல்லாம் விரோதமா வந்த போது எந்த வல்லமை மேற்கொள்ளாம தேவனால முடியும். நம்மளை பாதுகாக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவனால் முடியும். புரியுதா உங்களுக்கு? மூன்றாவது குறிப்பு, உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட இக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள வரலாம். வந்துச்சு. யோசேப்பை குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க, எல்லாம் சரிதான். தாவீதுக்கு எதிராக ஈட்டி எரிஞ்சாங்க. தாவீது வனாந்தரமும் காடு மலையுமா ஓடினார், எல்லாம் உண்மைதான். ஒரு நாள் வரும்போது தேவனால் பாதுகாக்கப்பட்டு இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனால முடியும். யோபு சோதிக்கப்பட்டாரா? ஆமா. இழந்து போனார், உண்மைதான். தேவன் அவரை பாதுகாத்து சகல ஆசீர்வாதத்தோடு நெடுநாளாயிருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார். 4 தேவனால முடியும். எது முடியும் அப்படின்னு சொன்னா 5. 4-5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. லூக்கா சுவிசேஷம் 15-17. லூக்கா சுவிசேஷம் 15-17 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். போதும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:3. அப்போஸ்தலர் 9:3 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தருடைய பரிசுத்தன் தேவனால முடியும். எவ்வளவு தூரமான தேசத்துல இருந்தவனையும் ஆண்டவர் அவனை உணர்த்தி புத்தி தெளி உண்டாக்கி தகப்பன் வீட்டுக்கு அவனை கொண்டு வர முடிஞ்சது. தேவனுடைய வழிக்கு மாறா ஒரு மனுஷன் போய்கிட்டு இருக்கிறான், நிருபங்களோடு போறான். 3வது வசனத்துல அப்போஸ்தலர் 9:3 வாசிக்கும் போது தேவன் அவனை சந்திக்கிறார். வாசிங்க. தேவனால் முடியும். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்த? அப்ப ஆண்டவரால முடியும். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது சபையை பாழாக்குறவன். வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு துன்மார்க்கமான நிலவரத்தில் இருக்கிற மனிதனுக்கு புத்தி தெளிவு கொடுத்து தகப்பை விட்டு கொண்டு வராரு. இங்க ஒரு மனிதன் சபையை பாழாக்குறோம், கையில நிருபத்தோடு போறோம். ஒரு மனிதனை சந்தித்து 14 நிருபம் எழுத வச்சு பரிசுத்த வேதாகமத்துல 27 புஸ்தகத்துல 14 புஸ்தகம் அவருடைய புஸ்தகம். அல்லேலூயா. முடியும். ஒரு மனிதனை மனம் திரும்ப வைக்க முடியும். எந்த உளையான சேற்றில இருந்து ஒரு மனிதனை கர்த்தரால தூக்க முடியும். எந்த பாழான இடத்திலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வர முடியும். பூமியின் கடையாந்தரங்கள்ல இருந்து நீ என் தாசனை கர்த்தர் அழைத்து வர முடியும். காணி ஆட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியையிலும் சத்துருக்களா இருக்கிற மனிதனை கர்த்தரால மாற்ற முடியும். ஒரு செகண்ட் அவனுடைய புத்தி தெளிவு உண்டாயிட்டுனா போதும். ஒரு செகண்ட் அவன் கீழே விழுந்து சடுதியிலே
பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சடுதியிலே ஒரு வெளிச்சம் உண்டாகி பரிசுத்த பவுல் அவர்கள் சவுலாய் இருந்த போது கீழே விழுந்தார். உடனே கேட்குது ஒரு சத்தம், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துற? முடிஞ்சு சாப்டர். ஒரு தெளிவு, தேவனால முடியும். ஒரு மனிதனை மாற்றி அமைக்கிறதுக்கு தேவனால முடியும். எவ்வளவு தூரமான தேசத்துல துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையிலும் லேஸ் ஆண்டவர் ஒரு டச், ஒரு சின்ன டச் தான் கொடுத்தார். புத்தி தெளிவு. இம்மீடியட்டா எழுந்தான், புறப்பட்டான், தகப்பை விட்டு வந்து சேர்ந்துட்டான். அல்லேலூயா. ஒரு மனிதனை சடுதியில அப்படி ஒரு வெளிச்சமா சந்திச்சு ஒரு வார்த்தை, சவுலே நீ ஏன் துன்பப்படுத்த? முடிஞ்சு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். தேவனால முடியும். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இன்றைக்கு எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவனால முடியும். அல்லேலூயா. எந்த தூர தேசத்தின் அனுபவத்துல, எந்த உளையான சேற்றின் அனுபவத்துல, எந்த பாழான நிலவரத்தில் இருந்தாலும் தேவனால மாற்ற முடியும். 6 வேதத்தில் வாசிக்கும் போது தேவனால் முடியும். எது முடியும்? 1 கொரிந்தியர் 3:16-17. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. எபிரேயர் 11:13 வசனம். எபிரேயர் 11:13 வாசியா. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அறியாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல். தேவனால் முடியும். என்ன முடியும்? உன்னை அவருடைய ஆலயமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உன்னை ஆலயமானா நீங்க அவர் தங்குற இடமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கூட அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கு நான் தங்குகிற இடம், இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசமாயிருப்பேன். ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல முடியும் என்கிற விதத்தில் 6வது, உன்னை நான் என் ஆலயமாய் மாற்ற முடியும். உன்னை நான் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாய் மாற்ற முடியும். அடுத்து என்ன? உன்னை என் இருதயமாய் மாற்ற முடியும். மை காட், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் அவருடைய ஆலயமாய் மாறுவோம். நாம் அவருடைய இருதயமாய் மாறுவோம். யோசித்து பாருங்க, உங்களுக்கு பிரசங்கம் எப்படி புரியுதுன்னு தெரியல. என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே. தாவீதை, சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய், மை காட். எப்படி சொல்லியிருக்கு? மை காட், என் இருதயம். இப்ப நம்ம பாஷையில சொன்னா கடவுளுடைய இருதயமா நம்ம மாறிடும். அடுத்து என்ன சொல்லலாம்? இந்த பூமியில வாழும்போது ஆபிரகாம் எல்லாம் அந்நியர் பரதேசியும் அறிக்கை செய்துட்டு தேவனால கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்தை அணைச்சு கொண்டு வாழ்ந்தாராம். அல்லேலூயா. இதுல என்ன இருக்குது? தேவனால முடியும் ஒரு மனிதன் அவருடைய ஆலயமாய் மாறுவதற்கு. தாவீதை குறிச்செல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடைசி நாட்கள் வரும்போது சரீரம் குளிர் கஷ்டமா இருக்குது. அந்த ஜனங்களுக்கு ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு வருது. இவர் கொஞ்சம் இச்சையில தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறதுல, அது என்ன, சூனேம் ஊர்ல உள்ள அபிஷாக் என்கிற ஒரு பிள்ளையை கொண்டு வராங்க. நீங்க வேணா வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:3-4 வாசிங்க. இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகா இருந்தாள். வெகு அழகு, ரொம்ப அழகு. நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் அறியவே இல்லை. மைகாட்டுங்கிற இடத்துக்கு அவன் வந்த பிற்பாடு தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட்டு அவனை பரிசுத்தமாக்க விரும்பிட்டார். அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்பிட்டா. முடிஞ்சு. தேவனால முடியும். அல்லேலூயா. முடியாதுங்கிற சிக்ஷைக்குரிய ஒரு மனிதன் இப்ப முடியுங்கிற இடத்துல வந்துட்டார். ஊர்ல அந்த தேசத்துல இருக்கிறதுல ஒரு பெரும் அழகி, வெகு அழகா இருந்தாள். எப்படி இருக்கு? வெகு அழகு. அவளை விட அழகுக்கு மிஞ்சிறதுக்கு அன்னைக்கு யாரும் என்ன செய்யல? வாஸ்து பார்த்து அறியவில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு.
தேவனால முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த கேரக்டர் ஆனாலும் சரி, ஜீவியத்தின் எந்த அம்சமானாலும் சரி, தேவன் செயல்பட்டால் அவருடைய இருதயமாய், அவருடைய ஆலயமாய், அவருடைய இருதயமாய் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை அணைத்து கொண்டு வாழ்கிற விதத்துல அவன் ஜீவியத்தை மாற்றி அமைக்க முடியும். தேவனால் முடியும். அல்லேலூயா. 7 தேவனால எது முடியும் அப்படின்னா ஒரு நல்ல வசனம், நல்ல வார்த்தை. வாசிங்க பார்ப்போம். தேவனால எது முடியும் நீ பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:49. 1 கொரிந்தியர் 15:49. 1 யோவான் 3:2 வசனம் வாசியா. மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 1 யோவான் 3:2 வசனம் மறுபடியும் புரியும். இது வாசி. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். புரியுதா? 7வது குறிப்புல தேவனால முடியும். மண்ணான மனிதனை வானவருடைய மேனிக்குரியவர் அவரை போலவே அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. வழக்கெல்லாம் ரொம்ப தேவையில்லை. தேவனால முடியும். தேவனால் பாசிபிலிட்டியான ஒரு விஷயம் என்ன? அவரை போல ஒரு மனிதனை மாற்ற முடியும். யாராவே? மண்ணானவனா. எப்படிப்பட்டவனா? மண்ணானவனை வானவுடைய மேனி, அதாவது நம்ம பாஷையில சொன்னா கடவுளை போலவே மாற்றிடுவார். கடவுளை போலவே என்ன செய்வாரு? மாற்றிடுவார். அவரை போலவே வானவுடைய மேனி, அதாவது மண்ணான இந்த சரீரத்தின் தன்மையே மாற்றப்பட்டு வானவுடைய. இது எவ்வளவு நாள் ப்ராசஸ்ல நடக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள் ப்ராசஸ்ல எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? மண்ணு தின்ன மனிதன். என்ன தின்ன மனிதன்? புழு தின்ன மனிதன். என்ன தின்ன மனிதன்? புழுவு தின்ன மனுஷன். அப்புறம் தண்ணி அல்லது சூழ்நிலை அழுகி செத்த மனுஷன். அப்புறம் என்ன சொல்லலாம்? மிருகங்கள் தின்ன மனுஷன். மிருகங்கள் தின்னு செத்துருக்காங்கல்ல. அல்லேலூயா. அப்புறம் என்னது? புழு அல்ல மீன்கள். என்னது? மீன். அதாவது தண்ணியில செத்தவன தண்ணி மறுபடி கொடுக்குமா? மீன் அரிச்சு தின்ன மனுஷங்க இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லலாம்? கெமிக்கல்ஸ். அல்லது இப்ப என்ன சொல்லலாம்? நம்ம எப்படி சொல்லலாம்? அந்த ஏழப்பட்டவங்களுடைய சரீரங்கள்லாம் சில சரீரங்கள் மருத்துவ கல்லூரிகள்ல ரிசர்ச்சுக்கு வச்சிருக்கு. கெமிக்கல்ஸ். அப்படி அழிக்கப்பட்ட சரீரம். கை கால் வெட்டி, கிட்னி எல்லாம் வெட்டி அப்படி கிராஜுவலா அந்த பாடி கெமிக்கலுக்குள்ள இருந்து அழிக்கப்பட்ட சரீரம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல, எதை தேவன் எப்படி செய்ய முடியும்? எதை? மண்ணால் அழிக்கப்பட்ட மனிதன், புழுவால் அழிக்கப்பட்ட மனிதன், தண்ணி மற்றும் அழுகி செத்த மனிதன், மிருகங்களால் அழிக்கப்பட்ட மனிதன், அல்லது என்ன சொல்லலாம், மீன்கள், இப்படிப்பட்டவைகள், கெமிக்கல், இப்படிப்பட்டதான காரியங்கள், நெருப்பால சில உடம்புகள் என்ன செய்யுது? விபத்துகள். என்ன விபத்து? பயங்கரமான விமான விபத்துகள் எல்லாம் சாம்பல் கூட என்ன செய்யல, கிடைக்கல, எரிச்சு. ஆனா இவை எல்லாவற்றையும் தேவன் எப்படி மாற்றுவாரா? வானோடைய மேனி. பிரசங்கம் புரியுதா? முடிவு ஓரளவு கரெக்டா வந்து நிக்கிறோமா? தேவனால முடியும். தேவனால இந்த ஒரு குறிப்பு உங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த பூமியில எப்படி வாழ்வீங்க? சரீரத்துக்காக கவலைப்படுவீங்க. எப்படினாலும் நான் இப்படிதான் மாற போறேன், ஆண்டவரை போல மாறுவேன். என்ன ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? அவரை போல மாற்றுவார். அவரை போல இப்படிப்பட்ட எந்த காரியத்தினால நான் அழிக்கப்பட்டாலும் நான் மாறும்போது எப்படி மாறுவேன்? இதை எவ்வளவு நேரத்துல செய்வார் தெரியுமா? எவ்வளவு நேரத்துல இந்த ப்ராசஸ் நடந்து முடியும் தெரியுமா? வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 15:51 வசனத்தை வாசி. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மாறுவோமா? இந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரத்தில் நடந்து முடியுமா? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகும். கண்ணை மூடுவோமா? தேவனால முடியும். என்னெல்லாம் முடியும்? எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல எப்படி விற்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்க முடியும். தேவனால முடியும். எப்படிப்பட்ட நிலவரத்துல இருந்தாலும் தேவனால, எந்த மனிதர்களுடைய சகாயமும் இல்லாம தேவனால அற்புதத்தை செய்ய முடியும். தேவனால முடியும். எப்படிப்பட்ட வியாதியை தேவனால சுகமாக்க முடியும். செத்த சரீரத்தையும் உயிரோடு எழுப்ப முடியும். தேவனால முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டத்துக்கு விரோதமா இந்த மனுஷ சக்தி எப்படி பிரயாசப்பட்டாலும் தேவனால முடியும். வேதத்துல வாசிக்கும் போது என்ன எப்படி முடியும் என்று சொன்னால், எவ்வளவு தூரமான தேசத்துல
எவ்வளவு துன்மார்க்கமான நிலவரத்தில் இருக்கிற மனிதனையும் தேவனால தொட்டு அவன் வாழ்க்கையில உணர்த்தி அவருக்கேற்றவராய் மாற்ற முடியும். 6, தேவனால முடியும். ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயமாய், ஒரு மனிதன் அவருடைய இருதயமாய், ஒரு மனிதன் இந்த பூமியிலே பரதேசியாய் பரலோக ராஜ்யத்தை அணைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. 7, தேவனால முடியும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாம் தேவனை போல மாறும். கண்களை மூடுவோமா? முழங்கால்களை முடக்கும். முடியாதுங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயம். முடியும் என்கிற விஷயத்தை சிந்திங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வருஷ கணக்கா அடிமைப்பட்டிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. இன்றைக்கு முறையிடுங்க, கூக்குரல் இடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் அடிமைத்தனங்கள் மாறட்டும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள் சில வருஷங்களாகவே இருக்கலாம். கர்த்தரால முடியும். நானே கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்றைக்கு தேவனால் முடியாதுங்கிற இடத்துல அவரை மாற்றி வைக்கிறது நம்முடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை, அதைரியம். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்வது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த காலை வேளையில தெய்வீகமான விசுவாச வார்த்தைகளை, நம்பிக்கையின் வார்த்தைகளை, தைரிய வார்த்தைகளை பேச ஆரம்பிங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதுங்கள். பிரச்சனையை பார்த்து பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க, சத்துருடைய வல்லமையை பார்த்து பேசுங்க, உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை பார்த்து பேசுங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து பேசுங்க. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நான் என் தேவனை போல வானோடைய மேனிக்குரியவனாய் மாற்றப்பட்டேன், அழிவில்லாதவனாய் மாற்றப்படுவேன் என்று பேசுங்கள். ஓ ரபா ஷமானா ரிபாபாலா, இந்த காரியத்தை செய்யும்படியா தான் தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார். இந்த காரியத்தை செய்யும்படியா தான் கல்வாரி சிலுவையில கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இந்த காரியத்தை செய்வதற்காக தான் பரிசுத்த வேதாகம வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிரியைகளை செய்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானோர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானோருக்கு ஒப்பு கொடுங்க. ஓ ராபா ஷமானா ரிமானா ரிபாபாலா, கிருபை கிருபை கிருபை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.